உக்கடம் டவுன் ஹாலு உள்ள அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் உள்ள தண்டு மாரியம்மன் கோயிலுங்க. ரொம்ப விசேஷமான கோயில். முன்னாடி கோபுர தரிசனம், அடுத்து கொடிமரம், பக்கத்தில் சொக்கர் மீனாட்சி திருமண கோலம், பிரித்திங்கரா தேவி இருக்காங்க, 3 அம்மன் இருக்காங்க. அடுத்து அரச மரமும் வேப்ப மரத்துக்கு அடியில் விநாயகர் இருக்கார் திருமண கோலத்துக்கு பக்கத்தில். முன்னாடியே இருக்காங்க இவங்க எல்லாம். இது ஒவ்வொன்றா நம்ம அழகழகு சிலைங்க, அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. போனாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஒவ்வொரு அம்மனாக பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். பிரித்திங்கரா தேவியோட பக்கத்தில் கருப்சாமி இருக்கார். அடுத்து நம்ம உள்ளே பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு தூண்லேயுமே தசாவதாரம் பெருமாள்கள் இருக்காங்க. தசாவதாரம் இருக்குது, அஷ்டலட்சுமி இருக்குது, அப்புறம் ஒரு பெரிய சூலம், கொடிமரம், அதுக்கு பக்கத்தில் சிம்ம வாகனம், அதுக்கு முன்னாடி ஒரு திரிசூலம். நேராக பார்க்குறது தான் அப்புறம் விநாயகர் இருக்கார். இந்த சைடு முருகன் இருக்கார். நம்ம சுற்றி வரும்போது வாராகி அம்மன் இருக்காங்க. அடுத்து விசில் மாரியம்மன் இருக்காங்க. அதுக்கப்புறம் சப்த கன்னிமார்கள் இருக்காங்க, சன்னதி இருக்குது. அடுத்து அங்காளம்மன் இருக்காங்க. அடுத்து சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார். அது முடிஞ்சு போனோம்னா சுமேரு, இது கடை வீதி பக்கம்னால அந்த கடையை உங்களுக்கு காட்டுறோம். சுமேரு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மண்டபம் இருக்குது. அடுத்து விஷ்ணு துர்க்கை, அடுத்து தட்சிணாமூர்த்தி. அடுத்து பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் தம்பதியராக இருக்காங்க. எங்கேயாவது ஒரு சில கோயில்களில் தான் தம்பதியராக இருப்பாங்க. இந்த கோயிலில் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. சிலைகள்லாம் அற்புதமாக காட்சி கொடுக்குறாங்க. நம்ம அதையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்னா காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் நடை திறக்கிறாங்க. அடுத்து சாயங்காலம் 4 to 8 தான் நடை திறக்கிறாங்க. அந்த கூட்டமாக இருக்கிற ஏரியாவில் அவ்வளோ வைப் இருக்குங்கிறது நீங்கள் கட்டாயம் அவசியம் பார்க்கணும். இந்த கோயிலுக்கு வரணும்.